ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 61. சுந்தரம், இங்க பாரு அஞ்சலி, நான் உன்கிட்ட பல தடவை இதை சொல்லிட்டேன். சும்மா சும்மா என்னால் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்ல முடியாது. அந்த விக்ரமுக்கு உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவன் முதல் மனைவி கூட வாழறானோ வாழலையோ அது நமக்கு தேவையில்லை. நீ அவனை கல்யாணம் செய்யறது தான் நமக்கு முக்கியம். நீ சொன்னியே என்பதற்காக அவங்கள போக விடாமல் தடுக்கிறதுக்காக ஏதேதோ பிளான் செஞ்சோம். கடைசியில் எல்லாமே சொதப்பிடுச்சு. ஆனா திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பார்ப்பதை விட்டுட்டு எப்படி அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறது பற்றி மட்டும் யோசி. அஞ்சலி, மாமா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னுடைய பொருளை வேற யாராவது தொட்டாலே பிடிக்காது. இவ எனக்கு சேர வேண்டிய விக்ரம் கூட இப்படி ஹனிமூன் போனா என்னால் எப்படி மாமா அதை தாங்கிக்க முடியும்? சுந்தரம், இந்த கோவத்தை நீ அவளை அவங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுல காட்டு. அப்போதான் நீ சேர முடியும். அந்த அறையே அவ்வளவு நிசப்தமாக இருந்தது. ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட கேட்கும் அளவிற்கு அமைதியாக இருந்தது. ஸ்ரீக்கு எப்படி பேச ஆரம்பிப்பது என்றே ஒன்றும் புரியவில்லை. மன்னிப்பு கேட்க வேண்டுமா? இவர் ஏன் இவ்வளவு கோவமா இருக்காருன்னு தெரியலையே. ஆனா நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் ஒன்னும் பொய் சொல்லலையே. உண்மையை மறைக்கிறதும் பொய் சொல்றதும் ஒண்ணு இல்லையே. ஆமா, என் மேல எந்த தப்பும் இல்ல. அவர் தான் கோவமா இருக்கார். அவரே முதலில் பேசட்டும் என்று முரண்டு பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். விக்ரம், இவ்வளவு பண்ணிட்டு எப்படி உக்காந்துருக்கா பாரு. உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சே என்று கொஞ்சமாவது அவளுக்கு உறுத்தல் இருக்கா? கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கா. அப்போ அவ செஞ்சது தப்புன்னு இன்னும் அவளுக்கு புரியலையா? அவளே பேசுற வரைக்கும் நான் பேச போறதே இல்ல என்றவன் எதுவும் பேசாமல் அமைதி காத்தான். இருவருமே ஒருவரோடு ஒருவர் மனதளவில் சண்டையிட்டு கொண்டு வெளியே அமைதியின் திருவுருவாக அமர்ந்திருந்தனர். அழைப்பு மணி ஓசை கேட்க எதுவும் கூறாமல் அமைதியாக எழுந்து சென்று கதவை திறந்தான் விக்ரம். வாசலில் நின்றிருந்த அஸ்வினும் ரியாவும் உள்ளே நுழைய, ரியா, ஹாய் ஸ்ரீ என்றபடி ஸ்ரீயை நோக்கி சென்றவள் அவளின் காதில் கிசுகிசுப்பாக, என்னாச்சு, நீங்களும் விக்ரம் சாரும் பேசி சமாதானம் ஆயிட்டீங்களா? ஸ்ரீ, எங்க சமாதானமாகிறது? ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்கிறார். ரொம்ப கோவமா இருக்கார். ரியா, பின்ன கோவம் வரதானே செய்யும். அவர் அவருடைய காதலியை இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்கார். யாருன்னு உண்மை தெரிஞ்ச பிறகும் கூட நீங்க சொல்லாமல் இப்படி மறைச்சிருக்கீங்கன்னா அவருக்கு கோபம் வராமல் வேற என்ன வரும்? ஸ்ரீ, என்ன ரியா, நீங்களும் இப்படி அவருக்கே சப்போர்ட் பண்றீங்க? நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையை மறைச்சேன், அவ்வளவுதான். அஸ்வின், என்ன ஸ்ரீ, என் ஃப்ரெண்டு உங்களை ரொம்ப லவ் டார்ச்சர் பண்றானா என்று கேட்டபடி சிரிக்க, ஸ்ரீ, ஆமா, இங்க பேசவே இன்னும் ஆரம்பிக்கலையாம், இதில் லவ் டார்ச்சர் வேறையா என்று மனதிற்குள் எண்ணியவள் வெளியே, உங்க ஃப்ரெண்டு உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சியில் பேச மறந்துட்டார் போல இருக்கண்ணா, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எப்படி பேசணும்னு என்றாள் கிண்டலாக. என்னதான் அவள் இழுத்து பிடித்து கோபமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் அவளின் உண்மை குணம் அவ்வப்பொழுது தலை தூக்கத்தான் செய்கிறது. என்ன செய்வது? அஸ்வின், என்னம்மா சொல்ற நீ? எங்க விக்ரம் பேச மாட்டேங்கிறானா? அது ஒண்ணும் இல்லம்மா, பொண்ணுங்களோட அவனுக்கு அவ்வளவா பேசி பழக்கம் கிடையாது. அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் போல இருக்கு என்றவன் விக்ரமிடம், ஏண்டா இப்படி எங்க மானத்தை வாங்குற என்றான். அதற்குள் ரியா, அப்போ உங்களுக்கு பொண்ணுங்களோட ரொம்ப பழக்கம் இருக்கோ என்றாள் கோபமாக. விக்ரம், நல்லா கேளு ரியா, உனக்கு இவனை பத்தி தெரியாது. காலேஜ்ல சரியான பிளேபாய், எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் சுத்தி இருக்கான், இன்க்ளூடிங் ப்ரொஃபசர்ஸ். ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டான். பட் நான் அப்படி கிடையாது. நானே ஒத்துக்கிறேன், நான் பொண்ணுங்களோட இது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட பில்டப் பண்ணது கிடையாது. மேபி அதனால் எனக்கு கேர்ள்ஸ் கிட்ட பேச முடியாமல் போகலாம். பட் என் ஃப்ரெண்டு அஸ்வின் அப்படி கிடையாது. பொண்ணுங்க விஷயத்துல PhD முடிச்சிருக்கான் என்றபடி அஸ்வினை கோர்த்துவிட, அஸ்வின் மௌனமாக, ஏண்டா இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏற்கனவே அவ என்னை வெளுத்து வாங்குவா. கிரிகாலா, உடம்பு இரும்பாக்கிக்கோடா, கொஞ்ச நேரத்துல அடமழை வெளுத்து வாங்க போகுது என்றபடி மைண்ட் வாய்ஸில் வடிவேலு வந்து டயலாக் பேச, ரியா அஸ்வினை பார்த்து நெருப்பை கக்கும் விழிகளால் முறைத்தவள் ச என்று விட்டு கோபமாக அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். ஸ்ரீ, அச்சச்சோ, ரியா கோபமா போறாங்க என்றபடி அவர்களின் பின்னே செல்ல எத்தனிக்க அவளின் கையை பிடித்து தடுத்த விக்ரம், எங்க மேடம் போறீங்க? என்ன சொன்ன? உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சியில் நான் பேச மறந்துட்டேனா என்றபடி அவளை கூர்ந்து பார்த்து கொண்டே, இனி நோ மோர் டாக்ஸ், ஒன்லி ஆக்ஷன் தான் என்றவன் அவள் சுதாரிப்பதற்கு முன்னதாக அவளின் இதழை முற்றுகையிட்டான். ஸ்ரீ, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்ற வார்த்தைகள் அனைத்தும் அவளின் தொண்டைக்குள்ளேயே அடங்கிவிட்டது. தன்னுடைய இத்தனை நாள் தேடலையும் அவளிடம் வார்த்தைகள் இன்றி அவனின் செய்கையில் கடத்தினான். இதைவிட அவனின் காதலின் அளவை கூற வாய்மொழி வேண்டுமா? வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவனின் காதலை அவனின் ஒற்றை இதழ் தீண்டல் கூறிவிட்டது. நேரங்கள் அதன் போக்கில் கடந்து சென்று கொண்டே இருக்க மனமே இன்றி அவளை விட்டு பிரிந்தவன்
உண்மை தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சல்ல, அதுக்குதான் இந்த பனிஷ்மெண்ட். ஸ்ரீயின் உடல் முழுக்க புது ரத்தம் பாய்ந்தது போல் சிவந்து விட்டது. வயிற்றுக்குள் பல பட்டாம்பூச்சிகள் இடம் இன்றி பறந்து கொண்டிருக்க வார்த்தைகளே மறந்தவளாய் பேசா மடந்தையானால் விக்ரமின் ட்ரீம் கேர்ள் தேஜா ஸ்ரீ. அவளின் கன்னங்களை தன் கைகளில் ஏந்தியவன், நான் உன்னை இத்தனை வருஷமா எங்கெல்லாம் தேடின தெரியுமா? ஆனா நீ என் பக்கத்தில் இருந்துகிட்டே என்கிட்ட கண்ணாமூச்சி ஆடி இருக்க. உண்மை தெரிஞ்சதும் எனக்கு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல. உன்கிட்டயே நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி இருந்தும் நீ ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்ச? விக்ரமின் கேள்விகள் எதற்குமே ஸ்ரீயிடம் பதில் இல்லை. உண்மையை சொல்ல போனால் அவள் இந்த உலகத்திலேயே இல்லை. வேறொரு கனவுலகில் விக்ரமுடன் வலம் வந்து கொண்டிருந்தாள். விக்ரம், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் இப்படி முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கியே. மற்ற நேரத்தில் எல்லாம் ஏதாவது தொணன்னு பேசிக்கிட்டே இருப்ப. இப்போ என்ன, உனக்கு பேச மறந்துடுச்சா? வாயை திறந்து ஏதாவது பேசுடி. ஸ்ரீ, கண்ணை பார்த்து லவ் பண்றேன்னு சொன்னீங்க. இத்தனை வருஷத்துல உங்களுக்கு மறந்து போகலையா? எப்படி சரியா ஞாபகம் வச்சிருக்கீங்க? இந்த கேள்வியை இவனிடம் கேட்க வேண்டும் என்று பல நாட்களாக ஸ்ரீயின் மனம் ஊந்திக் கொண்டே இருந்தது. ஆனால் எப்படி கேட்பது? அதை கேட்கும் தருணம் இது இல்லை என்று அவளின் மனதை அடக்கி வைத்திருந்தவள் இன்று கேட்டுவிட்டாள். விக்ரம், உன்னோட ஐஸ் எல்லாரையும் மாதிரி கிடையாது. அதில் ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கு. ஸ்ரீ புரியாமல் பார்க்க, விக்ரம், உன்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஐஸ்ல ஸ்டார் ஷேப்ல ஒரு மச்சம் இருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னோட ஐஸ்ல ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கு. அதான் என்னை இத்தனை வருஷமா உன்னுடைய கண்ணை மறக்க விடாமல் வச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு உன்னுடைய பேரு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உன்னை ஸ்பார்க்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். டெய்லி நைட்டு உன் கூட நான் மனசால பேசுவேன். அது உனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை ஸ்பார்க். நீ என்னை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நீ என் கூட தான் இத்தனை வருஷமா இருந்த தெரியுமா? என் மனசுக்குள்ள ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். விக்ரம் கூறும் அனைத்துமே முற்றிலும் உண்மை என்பது அவன் கண்களிலேயே தெரிந்தது. ஸ்ரீ, உண்மை தெரிஞ்சதுமே நான் உங்ககிட்ட சொல்லலாம் என்று தான் நினைச்சேன். ஆனா நீங்களும் அஸ்வின் அண்ணாவும் பேசினதை கேட்ட அப்புறம் உண்மையை சொல்ற தைரியம் எனக்கு வரல. நான் தான் அந்த பொண்ணுன்னு உங்ககிட்ட சொல்லி அதை நீங்க நம்பாமல் போயிட்டீங்கன்னா உங்களுடைய பணத்திற்காக ஆசைப்பட்டு தான் நான் பொய் சொல்றேன்னு நீங்க நினைச்சிடுவீங்களோன்னு நினைச்சு எனக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்ற தைரியமே வரல. அதற்கு மேல் கேள்வி எழுப்ப விக்ரமின் மனம் இடம் கொடுக்கவில்லை. அவளின் மனநிலை அவளின் கண்களிலேயே தெளிவாக புரிந்தது. அவளின் புறமும் நியாயம் இருப்பதை உணர்ந்த விக்ரம், சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பழச பத்தி பேச வேண்டாம், விடு. ஸ்ரீ, ரியா வேற கோவமா போனாங்க. வாங்க போய் அவங்கள பார்க்கலாம். நீங்க ஏன் அஸ்வின் அண்ணாவை பத்தி அப்படி சொன்னீங்க? விக்ரம், இதெல்லாம் எங்களுக்குள்ள நடக்கிறது தான், நான் பாத்துக்கிறேன், விடு என்றபடி அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி செல்ல அங்கே அஸ்வின் ரியாவிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். அவர்கள் அருகில் சென்ற விக்ரம், என்னடா இன்னும் ரியா உன்னை மன்னிக்கலையா என்று அஸ்வினிடம் கேட்க, அஸ்வின், பண்றதையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதவன் மாதிரி கேட்கறத பாரு என்றபடி விக்ரமை பார்த்து ஒரு லுக்கை விட்டான். விக்ரம், சரி விடு ரியா, இந்த ஒரு தடவை மட்டும் இவனை மன்னிச்சிரு. இனிமே இப்படி செய்ய மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி, சரியா? ரியா, நீங்க சொல்வதால் இந்த ஒரு தடவை மட்டும் விடுறேன் சார். ஆனா திரும்ப இவர் இப்படி பண்ணாருன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அஸ்வின், அம்மா தாயே, நீ இப்போ மனசு இறங்கினதே போதும் என்றவன் தன் கையை தலைக்கு மேல் தூக்கி கும்பிடு போட்டான். விக்ரம் யாருமே எதிர்பாராத வண்ணம் சட்டென்று தன் ஒற்றை காலை மடக்கி ஸ்ரீயை நோக்கி மண்டியிட்டவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு மோதிரத்தை ஸ்ரீயை நோக்கி நீட்டியவாறு, வில் யூ பி மைன் ஃபார் எவர் ஸ்பார்க் என்றான் கேள்வியாக. தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 62. ஸ்ரீக்கு நடப்பது அனைத்தும் ஏதோ கனவு போல் தோன்றியது. நாம் தான் நின்று கொண்டே கனவு காண்கிறோமோ என்றெல்லாம் எண்ணியவள், எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், எவ்வளவு பெரிய பணக்காரர், இது அனைத்திற்கும் மேல் எவ்வளவு கௌரவம் மிக்க தாய்க்கு மகனாய் திகழ்பவர், இப்படி மண்டியிட்டு, அதுவும் தன் முன்னே இப்படி மண்டியிட்டு என் காதலுக்காக ஏங்குவதற்கு உண்மையிலேயே நான் தகுதியானவளா? இது அனைத்தும் எனக்காகவா, என்னுடைய காதலுக்காகவா என்று எண்ணும் பொழுதே பெரும் மலைப்பாக இருந்தது. என்னுடைய உண்மையான தாய் தந்தை கூட யார் என்ற உண்மை எனக்கு தெரியாது. எங்கோ பிறந்து வேறொருவரால் வளர்க்கப்பட்டவள் நான். எனக்கு என்ன தகுதி இருக்கிறது இவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு மருமகளாக செல்வதற்கு? உண்மையிலேயே இவருடைய காதலுக்காக இப்படி மண்டியிட வேண்டியது நான் தான். விக்ரமின் பெருந்தன்மையையும் பெரிய மனதையும் பற்றி எண்ணும் பொழுதே ஸ்ரீக்கு கண்கள் பணித்து விட்டது. அஸ்வின், என்ன ஸ்ரீ, என்னுடைய ஃப்ரெண்டை பழி வாங்குறீங்களா? எவ்வளவு நேரம்தான் அவனும் இப்படி முட்டி போட்டுக்கிட்டே இருப்பான் என்ற கேள்வியை எழுப்பி ஸ்ரீயை நிகழ் உலகிற்கு கொண்டு வர வைத்தான். ஸ்ரீ அவனுக்கு பதில் உரைக்காமல் தன் இரு கால்களையும் மடக்கி விக்ரமை நோக்கி மண்டியிட்டு அமர்ந்தவள் அவன் இரு கைகளையும் பிடித்து கொண்டு, இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? உங்களுக்கு காதலியா வர தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா நீங்க என்ன கேட்ட கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்ல தான் நான் உங்களை முதல் தடவை பார்த்தேன்.
பார்த்த உடனேயே ஏதோ பழநாள் பழகுன மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அன்னையிலிருந்து நான் உங்களை மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அதையெல்லாம் நேரில் பார்க்கும் பொழுது சொல்லும் தைரியம் எனக்கு இல்ல. நீங்களும் என்ன விரும்பும் விஷயம் பத்தி தெரிஞ்சதும் உண்மையிலேயே என்னுடைய சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்ல. நாம யாரை நேசிக்கிறோமோ அவரும் நம்ம நேசிப்பதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம். எனக்கு அது கிடைச்சிருக்கு. ஏன் முன்னாடி என்னைக்குமே எதுக்காகவும் நீங்க இப்படி மண்டியிடக்கூடாது. ஐ எம் ஆல்வேஸ் யோர்ஸ் என்றவளிற்கு அதீத மகிழ்ச்சியில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஸ்ரீ கூறிய விஷயம் விக்ரமிற்கு புதிதாக இருந்தாலும் இதை பற்றி பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணியவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். ரியாவிற்கு இவர்களின் காதலை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. என்னதான் நண்பனின் காதலியாக இருந்தாலும் கூட விக்ரம் ரியாவிடம் கூட தேவையை தவிர்த்து பெரிதாக முகம் கொடுத்து பேச மாட்டான். ஆனால் காதலுக்காக இப்படி தன் காதலியிடம் மண்டியிட்டு இருப்பதை பார்க்க பெரும் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி கம்பீரமாக இருக்கும் மனிதர்! காதல் எப்படியெல்லாம் மனிதர்களை ஆட்டி படைக்கின்றது என்பதை கண்கூடாக பார்ப்பதற்கு இது ஒரு சாட்சி. சற்று நேரம் பொறுத்து பார்த்த அஸ்வின், டேய் போதும்டா, 2 பேரும் எழுந்துறீங்க. விட்டா பாரிஸ் ஈஃபில் டவர் பக்கத்திலேயே ஸ்ரீக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டிடுவ போல இருக்கே. இருவரும் அப்பொழுதுதான் நிகழ்வுலகிற்கு வந்தனர். பிறகு விக்ரம் தன் காதல் கைகூடியதற்காக அன்றைய இரவு அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்திருந்தான். உணவை பருகும் வேளையில் அஸ்வின், அட இதை கேட்க மறந்துட்டேன் பாருங்க. ஸ்ரீ, விக்ரம் தானே உங்களை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இத்தனை நாளா நாங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எப்போ இருந்து விக்ரம் ஒன் சைடா லவ் பண்றீங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. ஸ்ரீ, அது என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்ல தான் உங்களையும் இவரையும் பார்த்தேன் என்றவள் அன்றைய நாளை பற்றி விவரித்தாள். அஸ்வின், ஓ அப்போ 2 பேருமே ஒன் சைடா இன்னொருத்தருக்கு தெரியாமலே லவ் பண்ணியிருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங். ரியா, ஆமா, நீங்க சொல்றது எல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு சூப்பர் ஹிட் லவ் மூவி பார்த்த மாதிரியே இருக்கு என்றாள் மின்னும் கண்களுடன். விக்ரம் ஸ்ரீ இருவருமே மன நிறைவுடன் மிகுந்த மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்தனர். விக்ரம், இதை ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கும் என்றபடி ஒரு உணவை ஸ்ரீக்கு பரிமாறினான். அன்றைய நாள் அவர்களின் வாழ்நாளில் பொக்கிஷமாகி போனது. சுந்தரம், தேவையில்லாம பெரிய இடத்துல கைய வச்சிட்டீங்க, இதுக்கு நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க என்று காட்டு கத்தலாக கத்திக் கொண்டிருந்தார். தான் இருக்கும் இடம் என்ன இடம் என்று கூட அவரால் கணிக்க முடியவில்லை. கை, கால்கள், கண்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாற்காலியில் கட்டி வைக்கப்பட்டிருந்தார். அவர் கூறும் வார்த்தைகளே அவருக்கு எதிரொலியாய் கேட்கும் அளவிற்கு அந்த அறையே நிசப்தமாக இருந்தது. அதிக அமைதியும் அச்சத்தை கொடுக்கும் என்பார்களே, அப்படி. சுந்தரத்தின் மூளைக்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. இது யாரின் வேலையாக இருக்கும்? அதுவும் நம்மை ஏன் கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள்? ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் அமர்ந்திருந்தார். பல மணி நேரங்கள் அவரை குழம்ப வைத்து இறுதியில் வந்து சேர்ந்தார் ராஜேஸ்வரி. சுந்தரத்தின் கண்கட்டை அவிழ்த்து விடும்படி ராஜேஸ்வரி செய்கை செய்ய அதன்படி கண்கட்டு அவிழ்க்கப்பட்டது. தன் கண்களை சுருக்கி தன்னை நிதானப்படுத்தவே சுந்தரத்திற்கு சில நிமிடங்கள் தேவைப்பட்டது. முதலில் ராஜேஸ்வரியை கண்டவர், ஓ இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நான் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? உங்க அண்ணனுடைய மச்சான். என் மேலேயே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்று குரலை உயர்த்தினார். அவருக்கு எந்த பதிலும் கூறாத ராஜேஸ்வரி சுந்தரத்தையே உற்று பார்க்க, ராஜேஸ்வரியை பார்த்து ஏளன புன்னகை சிந்திய சுந்தரம், இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு இத்தனை வருஷமாச்சா? நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சிட்டேன். இதை நீங்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இனிமே கண்டுபிடிச்சு மட்டும் என்ன பயன் என்றார் ஏளனமாக. ராஜேஸ்வரிக்கு சுந்தரத்தின் பேச்சில் எதுவோ புரிவது போல் இருக்க, டேவிட் ராஜேஸ்வரியிடம் எதுவோ கூற வாய் திறக்க அவரை கை நீட்டி தடுத்து விட்டார் ராஜேஸ்வரி. இவர்கள் எதற்காக நம்மை கடத்தி இருக்கிறார்கள் என்ற உண்மையை அறியாத சுந்தரம் பல வருடங்களாக மறைத்து வைத்திருந்த உண்மையை தானாக முன்வந்து உளரத் தொடங்கினார். சுந்தரம் திமிராக, ஆமா, நான் தான் உன் அண்ணனுடைய முதல் மனைவியையும் அவருடைய குழந்தையையும் சாகடிச்சேன். உன்னால என்ன செய்ய முடியும் என்ன என்றார் தெனாவட்டாக. டேவிட்டிற்கு ராஜேஸ்வரி தன்னை ஏன் அமைதி காக்கும்படி கூறினார் என்பது இப்பொழுதுதான் புரிய வந்தது. இத்தனை வருடங்களாக இதை யார் செய்தார் என்று எந்த ஒரு சாட்சியும் ஆதாரமும் இல்லாமல் இவர்கள் இங்கே குழம்பி போயிருக்க, இறுதியில் செய்தவனே அவனின் வாயால் ஒப்புக்கொள்வான் என்று இவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ராஜேஸ்வரிக்கும் டேவிட்டிற்கும் இது அதிர்ச்சியாக இருந்தாலும் உண்மை வெளிவந்ததில் மகிழ்ச்சியே. ராஜேஸ்வரி அவரை நெருப்பை கக்கும் விழிகளால் சுட்டெரிக்க, சுந்தரம், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னை இப்படி கடத்திக்கிட்டு வந்தா என் மேல் தான் தப்பு இருக்குன்னு நிரூபிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் தான் பண்ணேன்னு உங்களால் எப்படி நிரூபிக்க முடியும்? நீங்க தலைகீழா நின்னாலும் எவனும் நம்ப மாட்டான். இப்பொழுது ராஜேஸ்வரி டேவிட்டிடம் கண்ணை காட்ட, டேவிட் பிடித்து வைத்திருந்த இவனின் அடியாட்களை அழைத்து வந்து சுந்தரத்தை நோக்கி தள்ளினார்.
அவர்களை பார்த்த சுந்தரத்திற்கு முகத்தில் ஈ ஆடவில்லை. இவர்களால் தான் நான் மாட்டியிருக்கிறேனா? இது தெரியாமல் அனைத்து உண்மையையும் நானே இப்படி உளறிவிட்டேனே என்று அவருக்கு முகம் வெளுத்து போனது. ராஜேஸ்வரி, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க மிஸ்டர் சுந்தரம். ரொம்ப பெரிய பெரிய விஷயமெல்லாம் செஞ்சுட்டு இப்படி ஒன்றும் தெரியாதவர் மாதிரி இருந்திருக்கீங்களே. சூப்பர். எங்களாலேயே நீங்க தான் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆதாரங்களை எல்லாம் அழிச்சு பர்ஃபெக்டா மூவ் பண்ணியிருக்கீங்க. பட் என்ன பண்றது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? உங்க வாயாலேயே நீங்க செஞ்ச மொத்த தப்பையும் பட்டியல் போட்டு சொல்ல வைத்திருக்கார். எதுக்காக அப்படி செஞ்ச என்றார் கர்ஜனையாக. சுந்தரம் தடுமாற்றத்தோடு, என்ன, நான் என்ன செஞ்சேன்? ஏதோ குழப்பத்துல வாய் தவறி என்னென்னமோ சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் இந்த நாய்ங்க தான் காரணமா? ஏண்டா, அவனை தூக்க சொன்னாலும் உங்களுக்கு துப்பு இல்ல. கடைசியில் என்னையும் இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. இங்க பாருங்க மேடம், உங்க பையனை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு என் தங்கச்சி பொண்ணு ஆசைப்படுறா. அதுக்காக தான் இவனுங்களை வச்சு பிளான் பண்ணேன். கடைசியில் எல்லாம் சொதப்பிடுச்சு. மற்றபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது. அஸ்வின், விக்ரம், என்னாச்சு உனக்கு? ஏன் சாப்பிடாமல் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க? விக்ரமின் உதடுகள் மித்துக்குட்டி என்று உச்சரிக்க விக்ரம் காட்டிய திசையில் திரும்பி பார்த்தான் அஸ்வின். அவனுக்குமே இது பெரிய அதிர்ச்சிதான். விக்ரமின் மித்துக்குட்டி என்னும் மித்ரா விக்ரமின் உடன் பிறந்த தங்கை. சற்று நேரத்திற்கு முன்பு அனைவரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்க அருகில் இருந்த டேபிளில் ஒரே கூச்சலும் கலகலப்புமாக இருந்தது. விக்ரம் அந்த புறம் திரும்பி பார்க்க விக்ரமிற்கு தான் பார்க்கும் காட்சியை முற்றிலுமாக நம்பவே முடியவில்லை. தன் தங்கையா இது? அரைகுறை ஆடையுடன், கையில் மதுபான கோப்பையுடன் குழறியபடி தன்னுடன் இருந்த ஆடவனிடம் ஏதோ கூற அதை கேட்டு அங்கே அமர்ந்திருந்த மற்ற பெண்களும் ஆண்களும் சத்தமாக நகைத்தனர். விக்ரமால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தன் தங்கையா இது? சிறு வயதில் பட்டுப்பாவாடை சட்டை உடுத்தி அண்ணா அண்ணா என்று தன்னையே சுற்றி சுற்றி வந்தவள் இப்பொழுது இப்படி இருக்கிறாளே என்று எண்ணும் பொழுதே கண்கள் கலங்கிவிட்டது. அதே அதிர்ச்சியோடு அஸ்வின், விக்ரம், இது மித்ரா தானே என்று கேள்வி எழுப்ப ஸ்ரீயும் ரியாவும் யார் என்று புரியாமல் பார்த்தனர். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.